மணப்புரம் இளைஞர் மரணம் தொடர்பாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சட்டப்பிரிவுகள் மாற்றப்பட்டு கொலை வழக்காக மாற்றி சம்பவத்தில் தொடர்புடைய 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். உயிரிழந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் 5 காவலர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காவல் வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரன் சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்லாததால் அவர் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்ட 5 காவலர்களையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க திருபுவனம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். கணேசன், இது தொடர்பான முழு விவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகில் மடப்புறம் பத்ராலயம்மன் கோயிலின் தனியார் பாதுகாப்பு நிறுவன ஊழியரான அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அது சம்பந்தப்பட்ட குற்றப்பிரிவு போலீசார் 5 பேர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருமக்களத்திலிருந்து சிவகாமி என்பவர் தனது மகள் நிகிதாவுடன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துள்ளார். அப்போது காரை விட்டு இறங்கியவுடன் கோயில் வாசலில் இருந்த தனியார் பாதுகாப்பு நிறுவன ஊழியரான அஜித்குமாரிடம் வீல் சேர் கேட்டுள்ளார். வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்த பெண் பெண்கள் இருவர் இறங்கிட்டு கார் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்து காரை பார்க்கிங் செய்யுமாறு கூறியுள்ளனர். தரிசனம் முடிந்து மீண்டும் வரும்போது காரை எடுத்து வர கூறியுள்ளனர். காரில் ஏறி கிளம்பியவுடன் சிறிது தூரம் சென்றவுடன் காரின் பின்சீட்டில் சிவகாமி வைத்திருந்த 9 பவுன் தங்க நகை மற்றும் 2500 ரூபாய் ரொக்கம் ஆகியவை காணாமல் போயுள்ளன. எனவே மீண்டும் காரை திருப்பி வந்து அஜித்குமாரிடம் கேட்டுள்ளனர் நியாயமயமான குறித்து. ஆனால் அஜித்குமார் முன்னுக்கு பின் முரணாக பேசவே திருப்புவனம் போலீசில் மதியம் 12 மணிக்கு அளவில் புகார் செய்துள்ளார். மாலை வரை போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அஜித்குமாரை உறவுகளுக்கு சேர்ந்து அமர வைத்ததுடன் சரி. பின் பெண்கள் இருவரும் தாங்கள் தனியாக வந்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் முறையிட்டதன் பேரில் இரவு 9 மணிக்கு வழக்கு பதிவு செய்து ரசீது கொடுத்துள்ளனர். மறுநாள் காலை மாநகர உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் அஜித்குமாரை ஒப்படைத்து நகை திருட்டு சம்பந்தம் விசாரிக்க கூறியுள்ளனர். குற்றப்பிரிவு போலீசார் கண்ணன், பிரபு, ஆனந்த் மற்றும் சங்கர மணிகண்டன், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேரும் அஜித்குமாரை அழைத்து கொண்டு கோயிலுக்கு கொண்டு சென்று விசாரித்துள்ளனர். அப்போது இந்த சம்பவத்தில் நகையை கோயில் பின்புறம் உள்ள மாவட்டக்கோட்டையில் ஒழித்து வைத்திருப்பதாக அஜித்குமார் கூறியுள்ளார். பின்புறம் அழைத்து சென்று பார்க்கும் போது அஜித்குமார் நகையை தேடுவோர் நடித்துக்கொண்டு சிறிதுடன் நின்று தப்பிக்க முயன்றுள்ளார். அப்போது தடுமாறி கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் போலீசார் அடித்து கொலை செய்தனர் என உறவினர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட போராட்டம் நடத்தியதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத் சம்பவத்தை நேரில் விசாரணை எடுத்து குற்றப்பிரிவு போலீசார் 6 பேரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று போஸ்ட்மார்ட்டம் வெளியானதை அடுத்து இச்சம்பவத்தில் தொடர்புடைய 6 போலீசாரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அப்போதுதான் அஜித்குமார் உடலை வாங்குவோம் என போராட்டம் நடத்தியதை அடுத்து நேற்று நள்ளிரவு சம்பவத்தில் ஈடுபட்ட 5 போலீசார் மட்டும் கைது செய்யப்பட்டனர். இது ராமச்சந்திரன் என்பவர் மட்டும் வேன் ஓட்டுநர் என்பதாலும் சம்பவ இடத்துக்கு அவர் செல்லாததாலும் அவரை மட்டும் விடுத்து மற்ற 5 போலீசாரை கைது செய்தனர். இன்று அதிகாலை வரை அவர்கள் மீது உரிய ஆவணங்கள் தயார் செய்து திருப்புவனம் மாவட்ட உரிமையில் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரதாப் முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவல் வைக்குமாறு உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.